Hey guys, welcome back. Sunday lunch time. Nalla village cooking channel la irundhu big chicken pieces cooking and eating delicious chicken recipe. சிக்கன் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். சிக்கனை வச்சு ரோஸ்ட் எல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. இதுல என்ன வித்தியாசமான சிக்கன் ரோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா டைட்டில்ல எதுவும் வித்தியாசமா எனக்கு தெரியல. பிக் சிக்கன் பீசஸ் தான் போட்டிருக்காங்க. சிக்கன் ரோஸ்ட். எனிவேஸ் நான்வெஜ்னாலே டக்குன்னு எல்லாரும் மைண்டுக்கு வர்றது சிக்கன் தான். அது என்ன ரோஸ்ட் ஏது ரோஸ்ட்டுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். லஞ்ச் டைம்ல எல்லாரும் சோத்தை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்க எனக்காக. வந்து விட்டேன். விருந்து சாப்பிட்டுறலாமா? சரி வாங்க. இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஊருக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. கோழிக்கறி ரோஸ்ட் செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மரிசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குக்கிங் எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. நீங்களா இருக்கணும் ஒண்ணே. என்னையா கையெல்லாம் ஆடுது. என்ன கொடுங்க அப்படியே கிடக்கு. ஒரு கோழி நாளா தான் வெட்டுறாங்க. அந்த எலும்பு கறியை போட்டு கார் பொரிக்கிறது இல்ல. தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இவரெல்லாம் ஒரு கோழியை 112 பீஸா வெட்டுவாரு. தடுக்கும் போது இந்த கட்டியை வச்சு அப்படியே கையில் வைக்க முடியல. மேலே வச்சு எல்லாம் போட்டு தண்ணியில் ஊற்றி விட்டு காலையில் பார்த்து தண்ணி ஒரு சட்டி தண்ணி போட்டுருங்கயா. சிக்கன் மசாலா தடவை எடுத்து பொரிச்சு திரும்பி போட்டுருக்கேன். மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஒண்ணு கீழே வந்துருச்சு. இதுலயே நரைக்கிறதுதான் கஷ்டமான வேலை. வந்து பழகி போச்சு நல்லா. இத்தனை வருஷ சேனல் வீடியோஸ்ல வேற யாரும் அரைச்சி நம்ம பார்த்தது இல்லைல்ல. நீங்க நினைக்கிறத விட நிறைய இருக்கு. அதனால போட்டு டிஸ்கவர் போடாது. அந்த ஸ்கின்னோட முடிச்சாதான் டேஸ்ட் ஆகும். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, முனுக்குன மிளகு தூள், நாட்டு சர்க்கரை, நாட்டு சக்கரை. அந்த கலர் வரதுக்காக கோல்டன் கலர் டேஸ்ட் மாறுறது. டேஸ்ட் இருக்கும். எலுமிச்சம்பழம் சாறு, முனுக்குன கல்லுப்பு. முனுக்குற மஞ்சளை சேர்த்து ஒட்டிக்கிறார். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், இதுதான் லவ்வர்ஸ் பேர் எழுதுவாங்க அந்த காலத்துல. அந்த கலர் டெக்ஸ்சர் வந்து விட்டது.
ஏங்க வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சிறு நகைச்சுவை ஒன்று சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வேறையா ஒருத்தங்க அந்த நைட்டில் தூங்கும்போது யூடியூப்பில் அந்த மழை பெய்கிற சவுண்ட் இருக்குமில்ல, அந்த சவுண்ட்ஸை போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு படுத்தா தூக்கம் வருங்கிறதுக்காக ஒருத்தங்க அதை போட்டுட்டு சொல்கிறாங்க தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நைட் ஒரு 11 மணிக்கு அந்த மழை பெய்கிற சவுண்டை போட்டுட்டு படுத்தேன். இப்போ 12 மணிக்கு எனக்கு பசிக்குது, ஏன்னா அது கோழி பொரியிற சவுண்டு ஆகிய மாறிடுச்சு. எனக்கு மழை பெய்யறது நின்று நல்லா கோழி பொரியுது அப்படின்னு 12 மணிக்கு கிச்சனில் பானை உருட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன திங்கலான்னு. தூக்கம் வந்தா பொத்திட்டு படுங்கடா. பசி வகரோட படுக்க வேண்டியது, மழை சவுண்டு கூட ஏதோ பொரியிற மாதிரி கேட்க வேண்டியது. ஏன்னா எனக்கு கேட்டிருக்கு. இது மழை பெய்கிற சவுண்டு, பொரியிற சவுண்டு. இன்னும் கொஞ்சம் லென்த் கூடுனா அந்த பட்டாப்பட்டி ஜீன்ஸ் ஆயிரும்ல. இல்ல அவ்வளவு லென்த்தா இருக்கு. இது எதுக்கு அதெல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் பொடியா நறுக்கின பூண்டு, ஒன்றை வண்ண குடமிளகாய், எடுக்கிறாங்க. வறுத்த கோழிக்கறி, நல்லா இருக்கும். இது சைட் டிஷ் மெட்டீரியலுங்க. இதான் அவங்க ஊரா? ஒரு பூட்டு பூட்ட வேண்டியதானே. ஆட்டுக்கறி இல்ல கோழிக்கறி. கோழிக்கறி. சாப்பிடுறது பார்த்தா பசிக்கணும். அந்த சைடு எல்லாம் வச்சு கடிக்கணும் போல. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. கோழிக்கறி நல்லா பெரிய பெரிய துண்டா நறுக்கி போட்டு மசாலா தடவி நல்லெண்ணெயில பொரிச்சு எடுத்து வெண்ணெயில வதக்கி எடுத்து சாப்பிடறதுக்கு அந்த நாட்டு சர்க்கரையோட சுவை இனிப்பாவும் வெண்ணெய் மணமாவும் கமகமத்து போச்சு. கோழிக்கறி குழம்போட கோழிக்கறி வறுவல் ஒரு புடி பிடிச்சாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஹோமை காட்டுறாங்கல்ல. நல்லா இருக்குங்க. வெரி வெரி சிம்பிள் டிஷ்ஷு தான். இந்த புதுசாக ஒன்று அது இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் கோழியை பொரிச்சோடனே பசிச்சிருச்சு. இதில் அந்த குடமிளகாயெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு
அந்த குழம்பு ஊத்தி இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சமையல் இல்லை. இன்னைக்கு அவங்க 4 பேர் உட்காந்து சாப்பிட்டாங்கல்ல, அந்த அவங்க சாப்பிட்ட அந்த விதம் வந்து கப்பாங்குது. நாங்களும் எங்கள் vlog சேனல் வந்து 9800 எவ்வளவோ சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குது. இன்னொரு 150 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரவுண்டாக 10,000 வந்துடும். இப்போ ஒரு 3 மாதமா இந்தா ஒரு 4-5 நாளில் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா அதை ஒரு சாக்கா வச்சு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிரியாணி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு அது ஒரு vlog-ஆ எடுத்து போட்டு சந்தோஷமா இருப்போம்னு பார்த்தா 3 மாசமா 150 பேர் தலைமறைவாகவே சுற்றுறாங்களே. எங்க ரொம்ப பசிக்குது. அந்த பிரியாணியை ஆக்கிறதுக்காகவாது சேனல் நீங்கள் பார்க்காட்டியும் பரவாயில்லைங்க, உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் பிரியாணியை தின்ட்டு போகிறோம். ஒரு 150 பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, இதில் ஒரு 150 பேர் ரம்ஸ்டிக் ஃபேமிலி vlogs ஃபேக் ஐடியாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். 3 மாசமா ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறேன். இவனும் கேட்குறான் இன்னைக்கு பிரியாணியை போட்டுருமான்னு. 10,000 2 நாள்ல 10,000 வருது. இப்படியே 2 நாள் 3 மாசம் ஆகி போச்சுங்க. ஒரு 150 பேர் ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க, வர மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கே ஒரு 150 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பிரியாணியை போட்டுருவேன். நான் ரொம்ப 3 மாசமா ஒரு சபதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்டா சபதம் போட்டோங்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்லை, அந்த சேனல் பக்கம் வர தேவையில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறதே மறந்துடுங்க சார். இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க. ரவுண்டாக 10,000 ஆக்குனீங்கன்னா 3 பேரும் உங்கள் புண்ணியத்தில் பிரியாணி திம்பா. இல்லை ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 ஃபோன் இருக்குங்க, பண்ணுங்க சார். அந்த பிரியாணியை கொஞ்சம் தின்னுக்கிறோமே உங்கள் பேரை சொல்லி. 3 மாசமாக ஒரு குடும்பத்தை பிரியாணிக்காக ஏங்க வைப்பீங்க. தெரியாமல் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன், 10,000 சப்ஸ்கிரைபர் வரட்டேன், பிரியாணி 10,000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பிரியாணி போடுறோம்னு. 3 மாசமா வருது வந்துக்கிட்டே இருக்கு 3 மாசமா. ஸோ இதனால் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 150 சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நைட்டுக்கு பிரியாணியை போட்டு வேணாங்க, நாளைக்கு vlog வந்துடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. லேட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, மிட் நைட் பிரியாணி அப்படின்னு ஒன்று போட்டுருவோம். உங்களை நம்பி சாப்பிடாம இருக்கலாமா, இல்லை நாங்கள் போய் வேறு சாப்பாடு சாப்பிடுமா? 150 பேர் தானே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசாமல் ரியாக்ஷன் சேனலுக்கே வந்துருங்க. நீங்கள் அங்கே இருக்கணும்னுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஒரு 150 பேர் பிரியாணிக்காக கெஞ்ச வச்சிட்டாங்களே, ரொம்ப மானக்கேடாக இருக்குங்க, ரொம்ப மன வேதனையாக இருக்கு. நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை சாப்பிட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு சாப்பிடலாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நாள் டைமா, நாளைக்கு ஃபுல்லாக டைம். என்ன மிரட்டுறேன்? நாளைக்கு ஃபுல்லாக டைம், சப்ஸ்கிரைப் பண்ணல பிரியாணி திங்க முடியாது. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் இப்போ போய் கீழே பாசுமதி அரிசி வாங்க போகிறோம். வாங்கி நீங்கள் சப்ஸ்கிரைப், ஆமாம் நெய்யெல்லாம் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அரிசியெல்லாம் புழுத்து போயிடும். காசு கொடுத்து வாங்க போகிறோம், வாங்கி வைக்க போகிறோம். இன்றைக்குள்ளே நீங்கள் 150 பேரும் வந்து அட்டெண்டன்ஸை போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம். அப்புறம் உங்கள் இஷ்டம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.